சமவேளைக்கு சம ஊதியம் வழங்கக் கோரி சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபி வளாகத்தில் 15ஆம் நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்களை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இதுகுறித்து நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி. வணக்கம் ஜெயலானி. இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து 15ஆம் நாளாக போராடி வருகிறார்கள். சுமார் 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அங்கே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். கைது நடவடிக்கைகள் என்ன அரங்கேறியிருக்கு, விரிவாக பதிவு செய்யலாம். சூர்யா, இடைநிலை ஆசிரியர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்ற ஒரே கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த 15 நாட்களாக சென்னை டிபிஏ வளாகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கடந்த 15 நாட்களாக தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தாலும் கூட அவர்களது கோரிக்கையை நிறைவேற்றுவது தொடர்பாகவோ அல்லது அவர்களை அணுகி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அவர்களது போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாகவோ எந்தவித பேச்சுவார்த்தையிலும் எந்தவித நடவடிக்கையிலும் ஈடுபடாமல் அலட்சியமாகவே இந்த திமுக அரசு செயல்பட்டு வருவதாக ஆசிரியர்கள் குற்றம் சாட்டி வருகிறார்கள். குறிப்பாக கடந்த 2009ஆம் ஆண்டு பணிக்கு சேர்ந்தவர்களில் மே மாதம் சேர்ந்தவர்களுக்கு ஒரு ஊதியமாகவும் அதற்கு அடுத்த நாள் ஒரு நாள் தள்ளி பணியில் சேர்ந்தவர்களுக்கு ஒரு ஊதியம் என அடிப்படை ஊதியத்தில் பல முரண்பாடுகள் இருப்பதாகவும் ஒரே வேலை ஒரே பணி செய்யக்கூடியவர்களுக்கு இருவேறு ஊதியங்கள் வழங்கப்படுகிறது. இந்த ஊதிய முரண்பாடுகளை கலைக்க வேண்டும் என்று பல கட்ட போராட்டங்களை முன்னதாக எடுத்திருந்தனர். இந்த நிலையில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது தற்போது தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது ஆசிரியர்களின் போராட்டத்தில் தலையிட்டு உங்களது கோரிக்கை நிறைவேற்றி தரப்படும் என்பது போன்று தேர்தல் வாக்குறுதி 311 சம வேலைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கை நிறைவேற்றி தரப்படும் என்பது போன்று வாக்குறுதி அளித்திருக்கிறார். ஆனால் இந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக அரசு ஆட்சி பொறுப்பில் ஏற்றதிலிருந்து கடந்த 3 ஆண்டுகளாக இடைநிலை ஆசிரியர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் 3 ஆண்டுகளாக நிறைவேற்றாததை கண்டித்து கடந்த 1 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக பல கட்ட தீவிர போராட்டங்களையும் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனாலும் கூட இப்போது தருகிறோம் அப்போது நிறைவேற்றி விடுகிறோம் என்பது போன்று காலம் தாழ்த்துவது போன்ற பதில்கள் மட்டுமே தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டு வருவதால் இன்றைய தினம் கடந்த 15 நாட்களாக தங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர் போராட்டத்தில் ஈடுபட போவதாக இடைநிலை பதவி மூப்பு ஆசிரியர்கள் அறிவிப்பு வெளியிட்டிருந்தனர். அதன் தொடர்ச்சியாக கடந்த 15 நாட்களாக தமிழகம் முழுவதும் போராட்டம் தீவிரமடைந்திருந்தாலும் கூட கடந்த 15 நாட்களாக சென்னை டிபிஏ வளாகத்தை முற்றுகையிட்டு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய டிபிஏ வளாகம் முழுவதுமாகவே பரபரப்பான சூழலை காணப்பட்டு வருகிறது. ஏனென்றால் கடந்த 2 வாரங்களை கடந்தும் கூட தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் இப்பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தினசரி போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். இதன் காரணமாக அவர்களை கைது செய்வதற்கும் அந்த போராட்டம் தீவிரமடையாமல் இருப்பதை கட்டுப்படுத்துவதற்குமாக காவல்துறையினர் 300க்கும் மேற்பட்டவர்கள் இப்பகுதியில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் டிபிஏ வளாகத்தில் இருக்கக்கூடிய 3 வாயில்களும் காவல்துறையினர் கட்டுப்பாட்டில் எடுத்திருக்கின்றனர். இதன் காரணமாக டிபிஏ வளாகத்திற்கு வேறு பணிகளுக்காக வரக்கூடியவர்கள் கூட காவல்துறையினருடைய சோதனைக்கு பிறகாக உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இவ்வாறான சூழ்நிலையை கடந்த 2 வாரங்களுக்கு மேலாக நீடித்து வருகிறது. இப்படி 15 நாட்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய இந்த இடைநிலை ஆசிரியர்களின் ஒரே கோரிக்கையான சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நிறைவேற்றுவது தொடர்பாகவோ அல்லது தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஆசிரியர்களின் கோரிக்கையை நிறைவேற்றுவது தொடர்பாகவோ அரசு இதுவரை அவர்களை அணுகி எந்தவித பேச்சுவார்த்தையிலும் ஈடுபடவில்லை என்பது அவர்களது பிரதான குற்றச்சாட்டாக இருக்கிறது. தமிழக அரசு தங்களது கோரிக்கையான சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கும் வரை தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்திருக்கிறார். சூர்யா, போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இடைநிலை ஆசிரியர்கள் மற்றும் கைது நடவடிக்கை குறித்த அண்மை தகவல்களுக்கு நன்றி ஜெயலானி.